ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிறப்பான ரெசிபி பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு சிறப்பான நபர் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. முதல் நம்ம அவங்கள வெல்கம் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் வெல்கம் சஜித். ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் சூப்பராக இருக்கேண்ணா. நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம வியூவர்ஸோட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நான் இப்போ வந்து பிஜி படிச்சுட்ருக்கேன். ஓகே. ஸோ வந்து எனக்கும் சமையலுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு 3 to 4 years முன்னாடியில இருந்தால் நான் வந்து அம்மா வந்து மோஸ்ட்லி வந்து சமைக்க விட மாட்டாங்க கிச்சனுக்குள்ளே. நான் வந்து பக்கத்து வீட்டில் போய் அப்படி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விதமான அம்மாவும் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறமா தாத்தாலாம் நல்லா சமைப்பாங்க. தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே அவங்ககிட்டலாம் கேட்டு ஸோ அப்புறம் கொஞ்சம் அங்கே இங்கே பார்த்து அப்படி சமைக்க பழகினது தான். சூப்பர். ஸோ வந்து குக்கிங் வந்து ஒரு பேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி எங்கள் கூட ஷேர் பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து Saucified Chicken. Saucified Chicken. சூப்பர். ஆக்சுவலாக வந்து இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு ரெசிபி. பாருங்க, மேட்ச் ஆயிருக்கு. கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? கண்டிப்பாக. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே வந்து 250 கிராம் அளவு விங்ஸ் வச்சிருக்கேன். சரி, ஓகே, சூப்பர். இதில் ஃபர்ஸ்ட் பெப்பர் க்ரஷ் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி. ஆமாம், 1 டீஸ்பூன் அளவு. ஓகே. நெக்ஸ்ட்டு தேவையான உப்பு. உப்பு. ஆமாம். நெக்ஸ்ட் இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆமாம் 1/4 கப் வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர். ஓகேண்ணா, ஆட் பண்ணிட்டா ஃபுல்லாக? ஆமாம். அது கூட 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் மைதா அது வச்சுருக்கேன், அது எடுத்துக்கேன். இது கூட ஒரு முட்டை. ஆமாம், கரெக்டாக. இது வந்து நம்ம சிக்கன் தேவையான பேட்டர் ரெடி பண்ணலாம் இல்லையா? இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டா இதுக்கு வேற ஏதாவது பால் அல்லது தண்ணி ஏதாவது ஊற்ற போகிறோமா? இல்லை, எதுவுமே இல்லை. இந்த இதோட அப்படியே இருக்க போகுது. அப்படியே தான். அண்ட் ஓகே. ஸோ இப்போ இது ஓகேங்களா? மிக்ஸ் பண்ண போதுமா? நல்லா மேரினேட். இப்போ இது வந்து எண்ணெய் சூடாகிற அளவுக்கு வந்து இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே. இது வந்து அந்த ½ hour மேரினேட் அவ்வளோலாம் வேண்டாம். எண்ணெய் சூடாகிற அளவுக்கு வச்சா போதும். ஓகே, சூப்பர். ஸோ அதுக்குள்ள இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சிருவோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே வேறு ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருக்கா? இப்போ பூண்டை இந்த டைமில் வந்து நறுக்கி வச்சிடலாம். சரி, ஓகே. நறுக்கி வச்சு இப்போ சில்லிஸ் வந்து வேக வச்சிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அதையும் ஆன் பண்ணிடலாம். இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? இதில் ஒரு 8 நம்பர் அளவு காஞ்ச மிளகாவும் ஒரு 4 நம்பர் அளவு வந்து காஷ்மீரி சில்லியும். ஓகேண்ணா. ஓகே. 8 to 9 நம்பர்ஸ். 8 to 9 நம்பர்ஸ். ஒரு காஷ்மீரி சில்லி வந்து ஆமாம் ஒரு 4 நம்பர். ஆமாம், சீட்ஸ் எதுவும் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே பாயில் பண்ணலாம். எவ்வளோ பாயில் ஆக போகுது? இது ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துடும். நல்லா பாயில் பண்ணோன்னா கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி. ஆமாம், சூப்பர். ஸோ இப்போ அதை நம்ம வெயிட் பண்ணுவோமா? ஆமாம். நீங்கள் வந்து குக்கிங்கை தவிர்த்து வேறு எதுனா பண்ணுவீங்க நார்மலாக வீட்டில் இருக்கும்போது? குக்கிங் தவிர்த்துனா எனக்கு டீச்சிங் தான். சொல்லிக் கொடுக்குறது எல்லாருக்கும் டியூஷன் ரன் பண்ணுறேன். நான் அப்படியே சொல்லிக் கொடுக்குறதோ காலேஜில் சொல்லிக் கொடுக்குறது டீச்சிங் தான். அடுத்து குக்கிங் டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. வேறு இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி? வரைவேன். ஆர்டிஸ்ட். ஆமாம், சும்மா வரைவேன். அப்புறம் சும்மா பாட்டு பாடிட்டு அப்படி இப்படி சுற்றி. பாட்டு பாடுவீங்களா? தெரியாது, பாடலாம் தெரியாது. சும்மா ஏதாவது சும்மா பாடவே கேட்போம். அப்புறம் நம்ம சமையல் நல்லா வராது. சரி, அதெல்லாம் இல்லை, சூப்பர். ஆக்சுவலாக பாடவே சொல்ல, பட் நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. சும்மா தெரியும். அதனால வந்து பரவாயில்ல, ஏதாவது பாடுங்க, நல்லா இருக்கும், பாடுங்க. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சேரும் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம், குலு குலு பொய்கள் சொல்லி என்னை விழ்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையே தான் எதிர்பார்க்கும், எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும், சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே நான் வேண்டும் வசீகரம். வாவ், அருமையாக இருக்கு. உண்மையில வந்து சூப்பராக பாடுறீங்க. சூப்பர். தேங்க்யூ. இப்போ
காஞ்ச மிளகா நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸில் கிரைண்ட் பண்ணி. சூப்பர். எடுத்துருவோமா? எடுத்து. சரி, நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குள்ளே நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிவிடுவோம். எடுக்கும் போதே அந்த நல்லா அந்த பேட்டரியில் பாட்டுற மாதிரி பட்டுட்டு ஓகேங்களா? போட்டுடலாமா? ஆமாம். ஒரு சிக்கன் கலர் மாறுற அளவுக்கு ஓகே நம்ம வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாமா இல்லை ஹை ஃப்ளேம்ல? ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம், எண்ணெய் கொதிக்கிறதுக்கே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் வரலாம். ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் இருக்கும். சரிங்கண்ணா. ஓகே. அப்புறம் மறுபடியும் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் சாகி ஆகிடும் சிக்கன். சூப்பர். எத்தனை வாட்டி நான் செஞ்சுருப்பீங்க இதை? இது ஒரு 5 to 6 டைம் மேலே நான் செஞ்சுருப்பேன். சூப்பர். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுமா? ஆமாம், ஓரளவு வரும். நம்ம செகண்ட் டைம் போடும்போது கரெக்டாக ஆகிடும். சூப்பர். இப்போ வந்து ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சுன்னா ஆமாம், இப்போ இதை எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ இதிலே மீதம் இருக்க சிக்கன் ஃப்ரை பண்ணிவிடுவோமா? போட்டுக்கலாம். ஆனால் அதை எடுத்ததுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல? கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். மறுபடியும் எடுத்து இதில் போட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ என்னென்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோ. ஓகேண்ணா. அடுத்து இப்போ சாப் பண்ண பூண்டு நல்லா சாப் பண்ணிவிடுங்க பூண்டை. அடுத்து இது கூட இது கொஞ்சம் நல்லா ஆகட்டும். அப்புறம் அந்த சில்லி பேஸ்ட்டை லைட்டாக அந்த ஆயிலில் வந்து நம்ம பண்ணிக்கலாம், குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சாஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். சூப்பர்ண்ணா. ஓகே. இப்போ பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைத்து வச்சிருந்த சில்லி பேஸ்ட் இப்போ நல்லா எவ்வளோ 5 மினிட்ஸ் குக் பண்ண கரெக்டாக இருக்குமா? ஓகேண்ணா. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் கூட அந்த பச்சை மணம் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம். ஒரு 2/3 அளவு கப். ஓகேண்ணா. ஓகே. அடுத்து வந்து சில்லி சாஸ். ஓகே. ரெட் சில்லி சாஸ். இது எவ்வளோ? இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு. ஓகேண்ணா. நெக்ஸ்ட்டு ஹனி ஒரு டேபிள் ஸ்பூனு. அடுத்து சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன். ஓகே. டாக் சோயா சாஸ். ஓகே. ஆமாம், டாக் சோயா சாஸ். லைட்டாக போட்டிங்கன்னா அப்படியே டபுள் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வினிகர். சரி, 2 டீஸ்பூன். ஓகே. ஓகே, இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. சரி, இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. சாஸ் நல்லா வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஆமாம், இது மேலே கொஞ்சம் ஒயிட் செசமி சீட்ஸ் வெள்ளையில் லைட்டாக போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா? ஆமாம், ஸ்டவ் ஆஃப். ஓகே. இப்போ இதை எடுத்து அழகாக பவுலில் போர்ஷன் பண்ணிவிடுவோம். பண்ணிடலாம்.
சார் இப்போ நம்ம சாசி ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? கண்டிப்பாக. ஓகேண்ணா, எடுத்துக்கோங்க. செம்மையாக வந்திருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்கு. ஸ்பைஸியாக இருக்குது. அதாவது ஸ்பைஸியை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்வீட்னஸ் இருக்குது, கொஞ்சம் புளிப்பு இருக்குது, மணமாக இருக்குது முக்கியமாக. அண்ட் சிக்கன் வந்து நல்லா சூப்பராக இருக்கு, குக்காக இருக்குது. ஆமாம், ரொம்ப ரப்பரியாக இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து குக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக. தேங்க்யூண்ணா. அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் சஜித். ஸோ பாய்.